அனைவருக்கும் வணக்கம். இந்த காலையில் ஒரு 3 செய்தி கொடுத்து பார்க்கலாம். அண்ணன் சாட்டை துரைமுருகன் இன்றைக்கி தரமான சம்பவம் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா மரிய வில்சன் நிதியமைச்சர் தமிழே அவருக்கு சரியாக வந்து வாசிக்க தெரில. அப்புறம் அவருக்கெல்லாம் நிதியமைச்சர் என்ன அந்த பொறுப்புக்கு ஒரு தமிழ் படிக்க தெரியாதவரை போட்டு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கி சாட்டை கேட்பார். அப்படி அவர் இன்னைக்கு கேட்பார்ல, தரமான சம்பவம் பண்ண போகிறார்ல. அப்போ இந்த தாவக தற்கறிகள் முன்னாடியே உட்காந்து கதை ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு பாரு, நான் உதயநிதி ஸ்டாலினே வந்து கைது பண்ணி தூக்கி போட்டான், அடுத்து நீ தான் ஆத்தி ஆத்தி அப்படின்னு சொல்லி சாட்டை ஏதோ பயந்துட்டு இருக்க மாதிரி இவங்க ஒரு புரபகண்டா வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாவேக்கா தற்கொலை பெண்ணணிகள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு புலங்காயத்தை அடையிறாங்க. அந்த செய்தி கொடுத்தோம். இன்னொரு பக்கம் பாரிசான் அப்படிங்கிற ஒரு மூளை வீங்கி அவருடைய அரிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. ராமாயணம் அப்படிங்கிற ஒரு இந்தி படத்தில் சாய் பல்லவி அப்படிங்கிற நடிகை, அந்த நடிகை அந்த சீதா கேரக்டருக்கு சாய் பல்லவியை போட்டதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அடடா, இவ்வளோ பெரிய மூளை வீங்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம் சொன்னார் அப்படிங்கிறது கொடுத்தோம். அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் வந்து அண்ணன் சீமானை பொழந்துட்டார் அப்படின்னு சொல்லி தாவகக்காரங்கெல்லாம் வந்து பதிவு போட்டே இருக்காங்க. அந்த சவுக்கு சங்கர் சீமானை வந்து பொழந்தாரா, இல்லை சீமான் அவர்கள் வந்து விஜயை வந்து பொழந்தாரா? அந்த பொழக்கிறதுக்கு பதிலாக இந்த தாவக தற்கொலைகளாக சவுக்கு சங்கரை தூக்கிட்டு வராங்க. ஏன்னா தாவகக்காரங்க ஒரு அனாதை பசங்க மாதிரி இருக்காங்க. அனாதைன்னா என்ன, அவங்கெல்லாம் வந்து சொந்தமாக விமர்சிக்க முடியாது. சீமான் அவர்களையோ சீமான் கேட்குற பதிலுக்கோ பதில் சொல்ல முடியாது. இந்த சவுக்கு சங்கர் போன்ற வாடகை வாங்கிகளை வச்சு தான் சீமானை வந்து பொழந்துட்டாருன்னு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்கல்ல. இந்த 3 செய்தி கொடுத்து இந்த காணையில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல இந்த அவங்க பேரை பாருங்களேன், பிரிஸ் லீனா. இப்போது ஏன் பேரை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா விக்டர் அப்படிங்கிற பேர் இருக்கும், மார்ட்டின் அப்படிங்கிற பேர் இருக்கும், இந்த மாதிரி பேர்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி பேர் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவாளர் ஐடியா வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் அணில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதியை கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து வடிவேலு அந்த படத்தில் ஒருத்தனை பாட்டு பயந்துட்டு ஐயோ வட்டானா நம்மளை வந்து என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற பயத்தில் பயந்துட்டு போகிறல, அது மாதிரி சாட்டை வந்து பயப்படுறாரு பாருங்கள். உதயநிதியை கைது பண்ணிட்டு அடுத்து சாட்டை ஒன்றா தானே நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவதூறை வந்து பரப்புகிறாங்க. அவதூறில் ஒரு பயத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா சாட்டை வெளியே இருந்தார்னா இவங்களை வந்து போட்டு பொழப்பார்ல. இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் தாக்கலில் ஏதாவது விஜய் அவர்களுக்கு சொன்ன ஏதாவது ஒன்று நடந்திருக்காருன்னா ஒன்று கூட நடக்கலை. 2500 பணம் தர்றேன்னாரு, தரல. 6 சிலிண்டரு கிடையாது. மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ்ஸு கிடையாது. 4000 ரூபா வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அது கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. இந்த பட்ஜெட்டே வந்து கிடையாது பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, கடன் வேறு 1,70,000 கோடி வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அப்போ இதெல்லாம் கொடுத்து சாட்டை அவர்கள் இன்றைக்கி போட்டு பொழப்பார்ல. ஆல்ரெடி சாட்டை அவர்கள் வந்து விஜய் அவர்களையும் தாவக கட்சியினரையும் வச்சு பொழப்பலன்னு பொழக்கிறாரு. இவங்களுக்கு தான் பயம். என்ன, சாட்டை வெளியே இருந்தால் தங்களை வந்து போட்டு பொழப்பார், தங்கள் செய்கிற தவறுகளை வந்து வச்சு கிழிப்பார் அப்படிங்கிற பயத்தில் இவங்களுக்கு தான் சாட்டையை பார்த்தா பயமாக இருக்குது. இவங்க சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சியில் ஒரு கட்சி இல்லை, சாட்டையெல்லாம் ஒரு ஆளே இல்லை, சீமான்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு. ஆனால் முழு நேரமும் சாட்டைன்னு தான் கதருவானுங்க. சீமான் தான் கதருவான். நாம் தமிழ் கட்சி தான் கதருவானுங்க. கோல பசங்க உள்ள பயத்தை வச்சுட்டு வெளியே வந்து வீரனா காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ தைரியமானா சாட்டை கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லு. அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சாட்டை பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுட்டு இருப்பாங்க. அதை விட்டோட வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி தாவகா சேர்ந்த பெண் அணில்கள் அந்த பெண் அணிலாம் வந்து இந்த மாதிரி பதிவு போட்டு புலங்காயுத அடையுது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த கைதுகளாக சாட்டை வந்து பயந்தவரே கிடையாது. இவங்க அப்படியே வந்து சாட்டை கைது பண்ணாங்க, உள்ளே போட்டுருவான். என்ன, ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் 1 வருஷம் வந்து சாட்டை சிறையில் இருந்தார். அவருக்கெல்லாம் வந்து அவரையெல்லாம் பயமுறுத்தி பார்க்கலாம், சிறையில் போடலாம், பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பயந்தவராக இருந்தால் சாட்டை இந்நேரம் பேசாமல் போயிருப்பார். அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டார். நீ இப்படியே உட்காந்து மிரட்டிக்கிட்டே இரு, உதயநிதியே கைது பண்ணிட்டோம், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட்டை போட்டே நீங்கள் உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பல தாவேக்கா தற்கொலைகள் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூளை வீங்கி இருக்கார்ல பாரிசான், அவரை பாருங்கள். ஏன் சீதை கேரக்டருக்கு சாய்ப்பழையை போட்டாங்கன்னா, சாய்ப்பழையை மட்டும்தான் சீதை மாதிரியே இருக்காங்க. சினிமாத்தில் நடித்தா கூட ஆபாசமாக அந்த அரைக்கூட ஆடையெல்லாம் போடாமல் அவங்க வந்து நடிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்களா எப்படிடா ஒரு கண்டுபிடிப்பு, எப்படி ஒரு மூளை வீங்கியோடைய கண்டுபிடிப்பு பாருங்கள். ராமாயணம் ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் சீதா கேரக்டர் சாய்ப்பல்லவி நடிச்சிருக்காங்க. அந்த சாய்ப்பல்லவி அந்த கேரக்டரில் போட்டது காரணமே சாய்ப்பல்லவி நிஜ வாழ்க்கையிலே சீதா மாதிரி அரைகுறை ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அவங்க வந்து நேர்த்தியான ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அதனால தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. இப்போது நம்ம அளவு கூட பல பேர் வந்து கேட்குறாங்க, என்னென்னா இவ்வளோ தூரம் பேசுகிற நீ டிவிகே சேர்ந்த விஜய் மோகன் அப்படிங்கிற கேரக்டர் சாட்டை துரைமுருகன் சேனலில் அந்த லேடி வந்து பாதிக்கப்பட்ட லேடி வந்து பேட்டி கொடுக்குறாங்க.
அந்த விஜய் மோகன் ராணிப்பேட்டையுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் அவங்கள பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஏதாவது அந்த விஷயங்களை அதெல்லாம் பேச மாட்டுறாரு. நம்மளே எதுக்கே சீதை கேரட்டில் வந்து சாய் பல்லவி போட்டால் அதில் இதான் உள்ளர்த்தம் இதான் உள்ளர்த்தங்கிற இதை பற்றி பேசியா அப்படின்னா அதை பேசி வேம்புலி அங்கே இருக்கக்கூடிய ஜிம் ட்ரைனர் ஒரு பெண்ணுக்கு வந்து கணவர் இல்லாத பெண்ணுக்கு பாலியல் தொலை அதை பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. அதே மாதிரி இப்போ டிவிக்கே அமைச்சர்கள் ஸ்கூலாக போய் டிவிக்கேன்னு கத்த சொல்லிட்டுருக்காங்க. அதை குறித்தெல்லாம் டிவிக்கே கொடுத்து ஒரு விமர்சனம் வைக்கிறதில்ல. சாய் பல்லவி ஏன் போட்டாங்க, அதான் அவருக்கு வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி நம்ம ஆளுங்க கேட்குறாங்க. பாரிசாலனை அந்த படத்தில் ராமராக நடிச்சிருக்காரு ரன்பீர் கபூர், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த அனிமல் படத்தில் தம்மு தண்ணி ரேப்பு ஆள் கடத்தல் ரத்தம் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு. அவர் ராமர் கேரக்டர் இல்லை அயோக்கிய கேரக்டராக இருக்கார். அவரை வந்து ஏன் போட்டாங்க? அப்போ என்னென்னா இவர் வந்து அந்த மூளைவிங்கித்தனமாக பேசுகிறத குறைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒன்று விஜய் எதிர் பேசிடுச்சுன்னா இவர் வந்து அதுக்காக பொங்குவார். ஆனால் டிவிக்கே பண்ணுற தப்பை இவர் பேசவே மாட்டார். அந்த டிவிக்கே தப்பு பண்ணுச்சுன்னா இவர் வந்து ராமாயண ட்ரெய்லரில் ராமாயண படத்தில் எதுக்கு சாய் பல்லவி அந்த கேரக்டரில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த ரோசி அப்படிங்கிற இந்த பேரெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீமானை சவுக்கு போட்டு பொளந்து எடுக்கிறாரு துண்டா அப்படின்னு சொல்லி இந்த பையன் போட்டிருக்கான். அந்த வீடியோ என்னடான்னு பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாரு, திரள்நிதிங்கிறீங்கடா நீங்கள் ஒரு பிளாக் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து திரள்நிதினா நீ வந்து மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்குற, நீயா வந்து ஓட்டு போட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு ஒரு டிவிக்கேக்காரன் என்ன பேசுவானோ அதை வந்து சவுக்கு சங்கர் பேசியிருக்காரன். சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு கேவலமான புரோக்கர் அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் ஒரு சாம்பிள் காட்டுன்னு வைங்களேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். டியர் ஆக்டர் விஜய் 2026 எ ஃபைட் பிட்வீன் எ டிஸ்மிஸ்டு கிளர்க் அண்ட் எ சூப்பர் ஸ்டார். இதான் இந்த புரோக்கர் சங்கரே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது விஜய் வந்து கண்டபடி மானாங்கண்ணியமாக விஜய் அவர்களுக்குலாம் என்ன தெரியும், அரசியலில் இருக்க விஜய் வந்து தகுதியே கிடையாது, அவரெல்லாம் சினிமா நடிகை பின்னாடி போயிட்டு இருந்தவர் அப்படின்னு பேசினவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இன்னும் நடிகை பின்னாடின்ட்ட பாருங்கள், சாரி நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகர், அவருக்கெல்லாம் அரசியல்னால் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இன்றைக்கி தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே விஜய் மனசை குளிர வைக்கணும். போனால் 2024 அதிமுக ஆதரவாக பேசினா, 2024 அதிமுக ஆதரவாக பேசினார், அதிமுக தோற்று போச்சு. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே விஜய் மனசு குளிராமல் பேசினா அப்போ என்ன பண்ணுறது? சீமான் வைக்கிற விமர்சனத்துக்கு சீமானுக்கு எதிராக நம்ம பேசுவோம், அதிபர்னு சொல்லுவோம் சீமானா அப்படிங்கிறது. அப்புறம் திறநிதி தான் சீமான் வந்து கார் வாங்கிட்டார் அப்படிங்கிறது, அதுக்கு தான் பதிலே கொடுத்துருப்போம். ஆனால் திருப்பி என்ன பண்ணுவார், திறநிதி தான் சீமான் கார் வாங்கினார், யார் சொன்னால் ஜெய்ஜா பாண்டிய சொன்னார். ஜெய்ஜா அவர் கட்சியிலே இல்லை, அவர் எப்படி சொல்லுவார் அப்படிங்கிற, அவர் தாவேக்கால போட அப்படி தான் பேசுவார். அப்புறம் மக்களை வந்து சீமான் பைத்தியங்கிறாரு. 1,70,00,000 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுறவங்களாம் பைத்தியம்னு சீமான் சொல்கிறார். எப்படி சீமான் சொல்லலான்னு அவருக்கு வந்து அளிக்கிறார். பைத்தியம்னு யாரையுமே சீமான் நான் சொன்னலை, தற்குறிகள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு தான் அந்த அதுதானே தெரியும், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் பேசிக்குவாங்க. என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ காவேரி இஷ்யூ இருக்குது, தண்ணி வரலை, விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டேன். ஏன்னா ஜனநாயகம் படம் அங்கே ஓடாது, எல்லாமே வந்து ஓரமாக எல்லா மக்களுக்கு இப்போ தான் புரியும். அப்போ அந்த மக்கள் விவரம் இல்லாமல் இருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு நம்ம தான் ஓரத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அப்படி சீமான் சொல்லும் போது அந்த மக்களுக்கு புரியும், திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படிங்கிற இடத்துல விஜய் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த மக்களை திருத்தணும்னா நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும், ஒரு தலைவனாக சொல்லணும். இப்படி சீமான் பேசினா இடைத்தேர்தலை தோற்றுருவார், 4லேருந்து 8 வந்துடுவார் அப்படின்னு திருப்பி அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்குவாங்க. அதாவது இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் வந்து ஜெயிப்பார், ஜெயிச்சு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடி வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு ஓட்டு அப்படின்னா அரசியல்வாதிகளாக 4 வருஷம் மக்களை மதிக்க மாட்டாங்கன்னா அந்த கடைசி 6 மாதம் போய் மக்களுக்கு வந்து கூழ் ஊற்றுறது, மக்களை வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறது அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அந்த ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? சீமான் திருப்பி மக்களை பைத்தியக்காரங்க சொல்கிறாரு அப்படின்னு பொங்குறா மனுஷன். புரோக்கர் வாடகை வாங்கி நீ அதாவது இந்த புரோக்கர் ஆதரிக்கிறது யாருன்னா தாவகைக்காரன். இப்போ தாவகைக்காரனுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போது அவங்க கட்சி சார்பாக ஒரு 5-6 யூடியூபர் வந்து இருக்காங்க, அவங்க தான் பேசுவாங்க, அவங்க பேசுகிறது கூட ஒரு நேர்மை இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இந்த புரோக்கருக்கெலாம் பேசுறதுக்கு தான் நேர்மை இருக்கானா நேர்மையே இல்லை. ஏன்னா இந்த புரோக்கர் பேசாத கூட விஜய் பேசினது கூட நான் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி ஒன்றும் அதிகமாக பேசலை. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா விஜய் அவர்கள் ஆட்சியில் பண்ணுற தப்புகளை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருப்போம். அதை சுட்டி காட்ட முடியலையா, ஐயோ சீமான் தோற்று போயிடா சோத்துமேனா கதறிட்டு உட்காந்துருக்காங்க இந்த கும்பல். இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் யாருன்னு காட்டுறோம். புரோக்கர் சங்கர் உன்னை மாதிரி வாடகை வாயில் அதிமுக ஜெயிக்குன்ட்டு
அதிமுக பேரோவில் வேலை செஞ்சுக்கிட்டு சீமானுக்கு எதிராக பேசிட்டு இப்போ அடுத்து தாவேக்கா போயிட்டு சீமானுக்கு எதிராக பேசிட்டு அங்கங்கே வளைச்சி போட்டு தின்னுட்டு இருக்கு. இவர் பேசிட்டாருங்கிறதுனால சீமானை போட்டு பொழந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தாவேக்காரங்களை பார்த்தா டே போடா போய் ஊரில் யாராவது பெரியவங்களை தான் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.